18 வயதிலிருந்து 45 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலாருக்கும் என்னோட ஒரு அட்வைஸ். நீங்கள் வந்து வெளிநாட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கலாம், உள்நாட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கலாம், எங்கே வேணாலும் வேலை பண்ணிட்டு இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஓட்டு போட்டு தளபதி விஜய் அவர்களை வந்து ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அவரை சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கணும். என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த வார்னால் எல்லா வேலைகளும் உலக அளவில், நம்ம இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்லை, உலக அளவில் பொருளாதார வீழ்ச்சிங்கிறது வந்து வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியாவில் கொடிகட்டி பறந்துருக்கிற 3 நிறுவனங்கள், அதில் வந்து ஆயிரக்கணக்கான மக்களை வந்து வேலையை விட்டு அமைச்சிட்டாங்க. அது எனக்கே தெரியும். நான் கைண்ட் ஆஃப் கேள்விப்படலை, எனக்கு அது உண்மைன்றதும் தெரியும் எனக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய வசதியான இடத்துல நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணாததை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அவங்க எது கேட்டாலும் வாங்கி தரணுன்றீங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு மிகச்சிறந்த உயர்வான வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த வாழ்க்கை எப்படி வரும்? நீங்கள் வேலை பண்ணால் தான் வரும். ஏன்னா எங்ககிட்டலாம் பணம் இல்லை, உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் பணம் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் லீவிங் தான், ரொம்ப போனான்னா ஒரு ஓகேயான லீவிங் தான். அதை தான், அவ்வளோதான் ஒழிய ஒரு பெரிய சொத்து பத்தோ அந்த மாதிரிலாம் பெரிய ஆடம்பரமான இதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் பொழப்பை பாருங்கள். நீங்கள் எப்படி நீங்கள் வந்து உங்களோட உங்களோட வேலையை தக்க வச்சுக்கணும், என்ன பண்ணணும், என்ன ஏதுன்றதை பாருங்கள். கவர்மெண்ட் உங்களுக்கு அந்த விதத்தில் என்ன ஹெல்ப் பண்ண போகிறதுன்றது யோசனை பண்ணுங்கள். இந்த சட்டசபையில் நடக்கிற கூத்தெல்லாம் நீங்கள் வந்து உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் பதில் போட்டுருக்காதீங்க. அதெல்லாம் எங்களை மாதிரி இருக்கிற பூமர் அண்ட் அங்கிள்ஸும் ஆண்டியும் நாங்கள் பார்த்துக்குறோம். வேலை வெட்டி இல்லாமல் தின அரசியல் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். நீங்கள் வந்து ஒரு ரொம்ப அழகாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்க. அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறது, உங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்த போகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க. லீவ் ஆல் தீஸ் திங்ஸ் அவுட். ஓகே? நீங்கள் ஒரு சினிமாக்காரியாக, ஒரு சினிமானால இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு முன்னாடி பேசுகிறேன் நான். மாயா ஸ்ரீனிவாசன்றவோ வந்து முக்தா ஸ்ரீனிவாசனோட சினிமானால் இன்னைக்கு ஒரு புகழடைந்த ஒரு பர்சன் நான் சொல்கிறேன், விடுங்க. சினிமாவோ இல்லை வேறு காரணங்களோ உங்களுக்கு அவரை பிடிச்சது, நீங்கள் அவரை தளபதி சீஃப் மினிஸ்டர் ஆகிய நாங்கள் எல்லாரும் அதை வரவேற்கிறோம். இதில் மாற்று கருத்து எங்கள் யாருக்குமே கிடையாது. எங்களுக்கும் ஒரு சேஞ்ச் வேண்டியிருக்கு, அதனால் நாங்கள் வரவேற்கிறோம். பட் அட் த சேம் டைம் ப்ளீஸ் உங்கள் வேலையும் கவனிங்க, உங்களோட லைஃப்பையை பாருங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா நாங்கள் விழுந்தோன்னா நாங்கள் வந்து குறைச்ச சம்பாதித்தது தான் நாங்கள் குடும்பம் நடத்தியிருந்தோம். எங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் வந்து எங்கேயோ ஒசரத்தில் ஒரு சம்பாத்தியத்தை வாங்கிட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டுருக்கீங்க. அது இல்லை அப்படின்னா நீங்கள் அதர பாதாளத்துக்கு விழுவீங்க. ஸோ அதனால் சட்டசபையில் என்ன நடக்கிறது, அதுக்கு என்ன பதில் போடலான்றதெல்லாம் விடுங்க. உங்கள் வேலையை கவனிங்க ப்ளீஸ். லீவ் தட் டு அஸ்.